Chiku Chaki, Dia, Tara, எல்லாரும் கவனிங்க. ராக்கி, listen here. நானே உங்களுக்காக நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம எல்லாரும் எதனா சூப்பரா ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? யார் யார் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. கம் ஆன், குயிக்கா டிசைட் பண்ணி சீக்கிரமா விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெனி, புக் மார்க் செஞ்சு விளையாடலாமா? அது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய், புக் மார்க் செய்யணும்னா அதுக்கு நிறைய கலர் பேப்பர்ஸ் வேணுமேப்பா. எங்க வீட்ல நிறைய கலர் பேப்பர்ஸ் இருக்குப்பா, இருங்க நான் போய் கொண்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, ஐஷு அக்கா வராங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அந்த அக்காவையும் விளையாட கூப்பிட்டுக்கலாமா? அவங்க இன்னும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்கல்ல. ஏய் பசங்களா, என்ன எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறீங்களா? ஐஷு அக்கா, நாங்க எல்லாருமே கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்களே எங்களுக்கு எதனா ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் போட்டி போட போறோம். ஏய் பசங்களா, எனக்கு இன்னும் 2 டேஸில் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் ஷாப் இருக்குது. அதுக்கு நான் போட்டுட்டு போகிறதுக்காக நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுக்குறீங்களா? யார் சூப்பராக டிசைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு gift கொடுப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்கெட்சு. இது எல்லாமே நான் டிசைன் பண்ணது. இதில் நீங்கள் கிளிட்டர் ஒர்க்ஸு, கலரிங் ஒர்க்கு எதை வேணாலும் பண்ணலாம். யாரோட ட்ரெஸ் வந்து அவுட்ஃபிட் வந்து ரொம்ப அழகாக இருக்கோ அதையே நான் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ் மேக் பண்ணி என்னோடய ஒர்க் ஷாப்புக்கு நான் போட்டுட்டு போக போகிறேன். ஸோ யார் சூப்பராக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான gift இருக்குது. எல்லாரும் பாருங்கள், இதான் அந்த கிஃப்ட்டு. இது வந்து ஒரு ஸ்பேஸ் கிட்டோட பென்சில் பாக்ஸ் கிட்டு. யார் சூப்பராக டிசைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கிஃப்ட்டு தான். ஓகேயா? எல்லோரும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இந்த ஸ்கெட்சை எடுத்து எல்லோரும் ஒன்று ஒன்றா டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சீக்கு டிசைன் பண்ணா ஃபுல்லாவே ரொம்ப கிளிட்டரியா தான் பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த பிங்க் கலர் எடுத்து டாப் போர்ஷனுக்கு மட்டும் நான் கொடுக்க போறேன். நிறைய கிளிட்டர்ஸ் போட்டுட்டேன். இது கீழே கொட்டினா எல்லாமே கீழே விழுந்துரும். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு ஒரே கலரா கொடுக்காம நான் 2 கலர் கொடுக்க போறேன். முதல்ல கோல்டு வந்து இந்த ஸ்கர்ட்டோட பாட்டம் ஃபுல்லாவே கொடுத்துடலாம். அவ்வளவுதான், ஃபுல்லா போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து கீழே கொட்டினா தேவையில்லாத கிளிட்டர்ஸ் எல்லாம் கீழே போயிடும். அப்புறமா இந்த ப்ளூ கலரும் கொடுத்துட்டோம்னா 2 லேயர் மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இல்லாம 2 கலர் கொடுத்தா இன்னும் கிராண்டா தெரியும். அவ்வளவுதான், ஸ்கர்ட் கீழே ஃபுல்லா கொடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர் டிசைனுக்கும் கொடுத்துட்டேன். இதை எடுத்து கீழே கொட்டினா அவ்வளவுதான், இந்த சீக்கு டிசைன் பண்ண கிளிட்டரி ஃப்ராக் ரெடி. என்னோட ட்ரெஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கணும். நான் வந்து சில்வர் அண்ட் கிளிட்டர் காம்பினேஷன்ல தான் பண்ண போறேன். இது ஒரு ராயல் பிரின்சஸ் வெட்டிங் கவுன் மாதிரி இருக்க போது. ஃபினிஷிங் பார்த்தா அப்படியே ஒரு ஓம்ப்ரே ஷேட்ல இருக்கும். இந்த 2 கலரும் யூஸ் பண்றதுனால கலர் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்க போது. அவ்வளவுதான், என்னோட பிரின்சஸ் வெட்டிங் பார்ட்டி வியர் ட்ரெஸ் ரெடி. எனக்கு தெரிஞ்சு நான் தான் இந்த ட்ரீம் ஸ்பேஸ் பென்சில் கிட்ட வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிக்குவும் ஜெனியும் ரொம்ப அழகா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பார்க்கவே அவங்க ட்ரெஸ் ரொம்ப எலிகென்ட்டா ஒரு டிசைனர் டச் இருந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ண போறேன். ஃபுல்லா கிளிட்டர்ஸ் இல்லாம நான் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன். நான் வந்து கிரீன் அண்ட் ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் க்ரீன் கலர் கொடுத்துட போகிறேன். ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கொடுத்துட்டு அப்புறமா இதோட ஷாலுக்கு வந்து நான் இந்த ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், இந்த ஷால் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. இதான் என்னோட ட்ரெஸ்ஸு. இப்போது என்னோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா டாப் மட்டும் நான் கிளிட்டர்ஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து பேஸ்டல் கிரீன் கிளிட்டர்ஸ் எடுத்து இந்த டாப் வரையுமே போட்டுட்டா ரொம்ப எலிகெண்டா இருக்கும். ஃபுல்லா கிளிட்டர்ஸ் போடாம கம்மியா போட்டா கூட ரொம்ப அழகா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கிரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ண கிரீன் கலர் கிளிட்டரே எடுத்து ஷால்ல வந்து பார்டர்லாம் கொடுக்க போறேன். அப்பதான் அது ரெண்டுமே கான்ட்ராஸ்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ என்னோட ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. என்னோட ட்ரெஸ் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எல்லாருமே ரொம்ப யூஸ்வலா யூஸ் பண்ற கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஒரு ரெட் கார்பெட் ஃபினிஷ்ல ஸ்டைல் கொடுக்கறதுக்காக நான் வந்து பிளாக் யூஸ் பண்ண போறேன். இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டாப் டிசைனர்ஸ் எல்லாமே பிளாக் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல பண்ண போறேன். இந்த ட்ரெஸ் ஃபுல்லாவே நான் வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணாம வெறுமனே பிளைனான பிளாக் தான் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் இங்க ஷால் மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் இந்த செரி ரெட் காம்பினேஷன் கொடுக்க போறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். நான் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஆல்ரெடி பேஸ்டல் பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே மட்டும் டிசைன் பண்ணிட்டேன். என்னோட ட்ரெஸ் முடிஞ்சிடும். இப்போ நான் கம்மு போட்டுட்டு இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல் ஸ்டிக்கரை நான் ஒட்டிட்டேன். இது மேலே ரெட் கலர் கிளிட்டர்ஸ் எல்லாம் இது மேலே கொட்ட போகிறேன். அவ்வளோதான். இது ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு மேலே சில்வர் கிளிட்டர் எடுத்து அந்த இடம் பேலன்ஸ் இருக்க ஒயிட் ஏரியாவை எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லாக கொட்டிட்டா அவ்வளோதான். என்னோட சூப்பரான பேஸ்டல் பிங்க் கலர் ஃப்ராக் வந்து ரெடி. இப்போ இந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதோட ஷால் ஏரியால நான் இந்த கோல்டு கலரை நல்லா கிளிட்டர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இந்த ஸ்ப்ரெட் பண்ணி இதை டேப் பண்ணா எக்ஸஸ் எல்லாமே கீழே கொட்டிடும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் இதோட டாப்ல மட்டும் ஒரு ரெட் கலர் கிளிட்டர் வைக்கிறேன். கிளிட்டர் ஸ்டிக்கர் வைக்கிறேன். அவ்வளவுதான். என்னோட ரெட் கார்பெட் ஸ்டைல்ல ஒரு நைட் டைம் பார்ட்டி வியர் ட்ரெஸ் வந்து ரெடி. நான் வந்து மஸ்டர்ட் அண்ட் பர்பிள் கலர்ஸ் வச்சு ட்ரெஸ் டிசைன் பண்ண போறேன். மஸ்டர்ட் வந்து டாப்புக்கு கொடுக்காம பாட்டம்க்கு கொடுத்தா நல்லா இருக்கும். டாப்புக்கும் ஸ்கர்ட்டோட பாட்டம் லேயருக்கும் வந்து இந்த டார்க் பர்பிள் கொடுத்தா ட்ரெஸ் வந்து ரொம்ப பிரைட்டா தெரியும். இதை வந்து இந்த டாப்ல வந்து நான் கிளிட்டர் ஒர்க் கொடுக்க போறேன். இங்க வந்து இந்த பேஸ்டல் பிங்க் பர்பிளும் அப்புறமா இந்த பேஸ்டல் எல்லோவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டாப்போட ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துட்டு இது கூடவே சில்வர் கிளிட்டரையும் வந்து நான் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறேன். அவ்வளவுதான். என்னோட ட்ரெஸ் வந்து இப்போ வந்து பார்க்கிறதுக்கு ஒரு மல்டி கலர்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறமா இந்த ஸ்பார்க்லிங் கிளிட்டர்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெஸ் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். காம்படிஷன்னாலே எல்லாமே டிஃப்ரெண்டா தான் பண்ணணும். எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால நானே இந்த முறை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண போறேன். நானு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டெக்ஸ்டர் ஆர்ட் ஃபீல் கொடுக்க போறேன். ஸோ அதனால இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ பாட்டம் ஃபுல்லாவே டிஷ்யூ பேப்பராலேயே நான் கவர் பண்ணிட்டு போறேன். கொஞ்சம் கொஞ்சமா இது மேல ஃபுல்லா வச்சுட்டு கவர் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த பாட்டம் ஸ்கர்ட் வந்து ஒரு லேயர் மாதிரி ஆயிடுச்சு டிஷ்யூ பேப்பர்ல. இப்போ இதுல நான் வந்து டார்க் ப்ளூவை வந்து அங்கங்க ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். இதை வச்சுட்டு இங்க ஃபுல்லா அங்கங்க ஃபுல்லா போட்டோம்னா அசிங்கமாயிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு இப்போ இதுல வந்து தண்ணி எடுத்து இந்த மாதிரி பிரஷ்ல நினைச்சிட்டு சும்மா ஒரு டிராப் மாதிரி அங்க ஸ்ப்ரெட் பண்ணா இது வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த இடத்துல மட்டும் நான் நிறைய ப்ளூ போட்டுட்டேன். இதை எடுத்து நான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் மாதிரி நான் பண்ண போறேன். அவ்வளவுதான் பண்ணிட்டேன். இப்போ இது மேல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக க்ளூ போட்டுட்டு இது மேல சில்வர் கிளிட்டர் எல்லாம் நான் கொட்ட போறேன். ஃபுல்லா கொட்டிட்டா அப்படியே ரொம்ப எலிகண்டா சூப்பரா இருக்கு என்னோட ட்ரெஸ். இப்ப இதுக்கு மேல வந்து எல்லாருமே வந்து கலர் பண்ணிருக்காங்க. நான் கலர் பண்ண போறது இல்ல. இங்க வந்து நான் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க டிஷ்யூ பேப்பரை லேயர் லேயரா அப்படியே வச்சு இந்த சைடுலாம் வந்து நான் ஓட்ட போறேன். ஓட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டு போறேன். இப்ப இது எல்லாமே கட் பண்ணிட்டேன். ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஓட்டிட்டேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு டாப் போர்ஷனுக்கு மட்டும் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொடுக்க போறேன். நான் அந்த ப்ளூ தான் எடுத்து ட்ரெஸ்ஸோட டாப் ஃபுல்லாவே கான்ட்ராஸ்டா ப்ளூ கொடுத்துட்டு போறேன்.
கொடுத்துட்டு இப்போ இதுல டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்டிக்கர், இது வந்து கிறிஸ்டல் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறேன். சைட்ல ஸ்லீவ்ல எல்லாம் இன்னும் கிளிட்டரா இருக்கிறதுக்காக நான் இந்த சில்வர் கிளிட்டரே கொடுக்குறேன். அப்பதான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். டாப் ஹசீனாவோட ஒன் சைடட் ஷோல்டர் ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா ரெட்டு, பிங்க், அப்புறமா ஒயிட், சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கா. பாட்டமில் பேஸ்டல் பிங்க் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சீக்குவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டாப்பில் டார்க் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கான். கீழே ஸ்கர்ட்டில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கான். அப்படியே ஒரு ராயல் பிரின்சஸ் லுக் கொடுக்கு பார்க்குறதுக்கு. ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் தியா டிசைன் பண்ணியிருக்கு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி லேயர்ஸ் கட் மாதிரி இருக்குது. 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கா. டாப்பில் மஸ்டர்ட் அண்டு பேஸ்டல் பர்பிள் கலரை வச்சு கிளிட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கா. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்குமா பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ராக்கி டிசைன் பண்ண ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு ஃப்ரோசன் பிரின்சஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இதுவும் மல்டி லேயர் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ராக்கி. நெக்ஸ்ட்டு நம்ம தாரா டிசைன் பண்ண ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இது வந்து பார்ட்டி வேராகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் வேராகவும் யூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸ் தான் இருக்குது இதுலேயுமே. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாக்கி டிசைன் பண்ண இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கார்பெட் ஈவெண்ட் லுக் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. டாப் வந்து அதான் ட்ரெஸ் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சாக்கி உன்னோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. ஜெனி டிசைன் பண்ண ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓம்ப்ரே ஷேடில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் யூஸ் பண்ணியிருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்ட்டி வியர் மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸு. பசங்களா எல்லாருமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. அப்படியே ஒரு டிசைனர்ஸ் டச் வந்து இருக்குது. ஒரு இதில் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்ட்டி வியர் மாதிரி இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரெட் கார்பெட் ஈவெண்ட்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே அழகாக இருக்குது. ஆனால் இந்த ரவுண்டோட வின்னர் வந்து ராக்கி தான். ராக்கி டிசைன் பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ் வந்து எல்லாரதை விடவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் ராக்கி, நீங்கள் தான் இந்த ரவுண்டோட வின்னர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்பி ஹவுஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.